காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக நாமக்கல்லில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். நாமக்கல்ல எவ்வளவு இடங்களை எவ்வளவு போலீசார் இந்த தணிக்கையில ஈடுபட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நேற்று நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 28 பேர் பலியானார்கள், 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் ஆவார்கள். இந்த சூழலில் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நாமக்கல் பகுதியில் முக்கிய சாலைகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் துப்பாக்கி ஏந்தியபடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் உத்தரவின் பேரில் நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள நல்லிப்பாளையம் வழியாக செல்லும் வாகனங்களை போலீசார் தீவிரமாக நிறுத்தி சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக நாமக்கல் நகர பகுதிக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் முழுவதும் சுமார் 50 இடங்களில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக போலீசார் துப்பாக்கி ஏந்தபடி அந்த வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தி தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகம் கூடக்கூடிய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம், கடைவீதி, வணிக வளாகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர்.